இந்த போன் பயிருக்கு பின்னாடி ஒரு கடை இருக்கு. தெரியுதா அந்த பொம்மை? புகை போனதுக்கு அப்புறம் பாரு கரெக்டா பாத்துட்டு இவங்க முன்னால மானத்தை காப்பாத்திட்டப்பா கடவுளே. வெடிக்க வைக்கிறதுக்காக உள்ள போன ஒரு பேர் தான் கை ஃபாக்ஸ். அதே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பார்ட்ஸையும் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருக்காங்க. வயிற்று கிழிச்சு குடலை பிரிச்சு எடுத்திருக்காங்க. ஆமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். ஸோ நம்ம இப்போலாம் எல்லாரும் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் வந்துட்டு இன்னைக்கு போட் பயிருக்கு போக போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அங்கே கைஸ் இதுக்குள்ள வரத்துக்கு ஒரு ஆளுக்கு 10 பவுண்ட் சார்ஜ் பண்றாங்க. நாங்க ஒரு ஆளுக்கு வந்துட்டு 10 பவுண்ட் சார்ஜ் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கோம். உள்ள பார்க்க சூப்பராகவே இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதே நம்ம ஊருக்கார பசங்க தான், நம்ம ஊர் தமிழ்கார பசங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சது. ஸோ ஃபைனலாக உள்ள வந்துட்டோம். கைஸ் இந்த ஃபன் ஃபேர் எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷம் நடக்குது, ஆனா எங்களுக்கு தான் தெரியல. ஸோ வருஷம் எதுவுமே சர்ச் பண்ணாம நாங்க பக்கத்துல வேலைக்கு போயிடுவோம். இந்த வருஷம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா யூகேல எல்லா இடத்துலயுமே November 5 வந்துட்டு ஒரு தீபாவளி மாதிரி எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இதே மாதிரி யூகேல இதை வந்துட்டு போன் ஃபயர்னு சொல்லுவாங்க. இந்த போன் ஃபயருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஸோ நான் போக சொல்றேன். அதுக்கு முன்னாடி 2-3 ரைட்ஸ் மட்டும் போயிட்டு வந்துடலாம். ஸோ எந்த ரைட் போலாம்? வீதியில இருக்காங்க, போகுமா என்னன்னு தெரியல. ரைடு போலாமா? மண்ட கோளாரா இருக்கு மாட்டேங்கிறா. நான் வீடியோ எடுக்கிறேன். உண்மையா சிரிக்கிறானி வாடா, உண்மையா சொல்றேன். என்ன பண்ணலாம் யோசனையா இருக்கு. சரி நீங்க போங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். கணக்கு உங்களுக்கு யாருக்கு தெரியலையா? அங்க மாட்டி பண்ணிட்டு வந்துட்டு அடுத்தது எங்க பொம்மை போட்டு எரிக்கிறாங்களோ அந்த இடத்த போய் தேடி பிடிக்கலாம். வாங்க வாங்க போமா. ஓடேங்க. ஃபைனலா ரைடு போறோம். ஃபைனலா யாருன்னா கீர்த்தி, நவீன், நானு, சண்முகம் 4 பேர் முடிவாயிட்டேன். அண்ணன் வந்துட்டு ரைட் பண்ணி நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். மந்தல போட்டு பாலை காய்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. பச்சை பாலையை ரெடி பண்ணி இங்கே உட்கார வைங்க, பின்னிட்டு இருக்கேன். ரைட்டு முடிச்சுட்டு வந்துட படுத்துக்கிறது. பாருங்க, வீடியோ எடுக்கிற காரணத்தால என்னால வர முடியல. அதை மத்தபடி பயம் எனக்கு. இந்த ரயில்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 7 பவுண்ட், 4 பேர் போறோம். 4 பேருக்கு மொத்தமா 28 பவுண்ட் சார்ஜ் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு 3000 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்காங்க. டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சினா மட்டும் தான் நாங்க ரயில ஸ்டாப் பண்ணுவோம். அமௌண்ட் வந்து நாங்க எமர்ஜென்சியா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஏதாவது ரொம்ப முடியல அப்படின்னா நாங்க ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ வாங்க ரைடை என்ஜாய் பண்ணுவோம். அமுக டுமுக அமால் டுமால். டக்குனு முடிச்சு 2 நிமிஷம் கூட அவ்வளவு வீடியோ பார்த்து நானே வந்துருப்பேன். எவ்வளவு பே பண்ணுமா? 2 பவுண்ட் கட்டினா போதும், 5 தடவை அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பிள்ளை அடிச்சிட்டு இருக்காரு. 813 எது முட்டாளா? இப்ப பாருயா, ஆண்டி புடிங்கிரு தாண்டி, ஆண்டி பாப்பாத்து காண்டி. நீ எத்தனை? Ready, boy? எப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கி போட்டீங்க? எல்லாம் ஜிம் படிடா, ஆம்ஸ் பாத்தியா? நக்கல்யா அவனுக்கு. நேரங்கள் கழிவு. வாங்க அதுக்கு மேல போயிட்டு ஒரு பொம்மையை போட்டு எரிக்கிறாங்களா இல்லையான்னு பாக்கலாம். முடிஞ்சாலும் கிட்டத்தட்ட எரிஞ்சே போச்சுடா, தெரியாததுக்கு வாய்ப்பு இல்லை.
தெரியுதா அந்த பொம்மை ப்ரோ? முடிச்சா அதை கவர் பண்ணு ப்ரோ. வா 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 வா. ஒயிட் கலர் மாஸ்க் மட்டும் தெரியுதா? புகை போனதுக்கு அப்புறம் பாரு, கரெக்டா பாத்துக்கிட்டே தெரியும். அந்த ஒயிட் இப்பதான்டா அது நல்லா குடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்தோம்னா அந்த பொம்மையை நல்லா போட்டோகிராஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்க முன்னால என் மானத்தை காப்பாத்திட்டேப்பா கடவுளே. எங்கடா எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. அங்க மாரியா கைஸ், இந்த இடத்துல அந்த பொம்மை இருக்கு. ஒரு கேப் கிடைச்சதுன்னா தெரியும். வா அண்ணா, அங்க போய் பார்க்கலாம். உச்சியில இருக்கா? உச்சியில இருக்கு. பிரகாசமா நிக்கிறாரு. எங்க தெரியுறாரு? தெரியல உனக்கு? தெரியலையே, சத்தியமா தெரியல. சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்ட. அந்த சேர்ல வந்து அந்த பொம்மையை எரிஞ்சே போச்சு. எங்க இதுக்கு முன்னாடி மாஸ்க் நல்லா தெரிஞ்சுது. அவ்வளவுதான், அது பொம்மையை எரிஞ்சே போச்சுடா. அவன் செத்துட்டான்டா. அந்த சேர்ல உட்கார வச்சு எடுத்துருப்பாங்க. ஸோ வழக்கம் போல் மைக் வேலை செய்யலை, நம்ம வாய்ஸ் ஓவரே கொடுத்துடலாம். எனக்கு பின்னாடி எரியுது பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு. அந்த நெருப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. 1605 வந்துட்டு நவம்பர் 5ஆம் தேதி ஒரு இங்கே இருக்கக்கூடிய நாட்டுடைய அரசரை கொலை பண்ண திட்டம் பண்ணுறாங்க. ஒரு ராஜாவை கொலை பண்ண நினச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலை ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கத்தோலிக்க மதம் அப்படின்னு உருவாயிட்டு இருந்தது. ஸோ அப்போ கத்தோலிக் தலைவரான ராபர்ட் கேட்ஸ்பை என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தின் ராஜாவான ஜேம்ஸை கொலை பண்றதுக்கு ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வெடிமருந்தை அரண்மனைக்கு அடியில வச்சு அதை ஒரு ஆள் பத்த வச்சா வெடிக்கிற மாதிரி பிளான் செட் பண்ணியிருந்தாங்க. இது அப்படி வெடிக்க வச்சா அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாருமே செத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள குடும்பத்தை சார்ந்த எல்லாத்தையுமே கடத்தி அதுக்கப்புறம் நம்மளுடைய கத்தோலிக் மதத்தினுடைய சார்பு எல்லாத்தையுமே பரப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. அந்த வெடிமருந்து எல்லாத்தையும் அரண்மனைக்கு அடியில பதுக்கி வச்சிருந்தாங்க. அதை வெடிக்க வைக்கிறதுக்காக உள்ள போன ஒரு பேர் தான் கை ஃபாக்ஸ். ஸோ ஓகே, இதெல்லாம் பிளான் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நாள் அரசர் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு மொட்டை கடிதாசம் கையில கிடைக்குது. அதுல படிச்சு பார்த்தா, இன்னைக்கு நீங்க அரண்மனைக்கு போகாதீங்க, அரண்மனைக்கு போனீங்க அப்படின்னா அங்க உங்களை கொல்றதுக்காக பிளான் போட்ட வெடிமருந்தை வெடிக்க வச்சு உங்களை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. ஸோ உடனே அரசரும் அங்க இருக்கக்கூடிய அரண்மனையை சுத்தியும் எல்லாம் செக் பண்ணுங்க, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் அந்த கே ஃபாக்ஸ் மாட்டிக்கிறாரு. அந்த கே ஃபாக்ஸ் மாட்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பயங்கர கொடூரமான முறையில அவரை கொண்டிருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை ஒரு குதிரையில காலில் வந்துட்டு கட்டி தரன்னு இழுத்துட்டு ஒவ்வொரு ஊருக்கும் போயிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பார்ட்ஸையும் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாம கடைசியா அவரை வயிற்று கிழிச்சு குடலை பிரிச்சு எடுத்திருக்காங்க தனித்தனியா. ஸோ இதுதான் அந்த கதையில சொல்லப்படுது. இந்த மாதிரி அந்த நாட்டோடைய அரசர் வந்துட்டு உயிர் தப்பிச்சனால ஒவ்வொரு நவம்பர் 5ஆம் தேதியும் போன் ஃபயர், அதாவது கே ஃபாக்ஸ் திருவிழா அப்படின்னு சொல்லியும் கொண்டாடுறாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த யூகேவில் வந்துட்டு இதை எரிக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஷாப்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு டொனேட் பண்ணுவாங்க. இந்த கட்டையெல்லாம் அடுக்கி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கே ஃபாக்ஸ் உருவ பொம்மையை அந்த மாஸ்க வச்சு எரிச்சிருக்காங்க. ஸோ இதை நாங்க பார்க்க வந்தோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த பொம்மை எரிஞ்சு போச்சு. பை த வே, இந்த பட்டாசெல்லாம் எதுக்கு வெடிச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை திட்டம் போட்டு கொல்றதுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த வெடிமருந்தை வச்சு அவங்க அன்னைக்கு நைட்டே இந்த மாதிரி பட்டாசெல்லாம் ரெடி பண்ணி வெடிச்சிருக்காங்க. இதனாலதான் நம்ம ஊர்ல தீபாவளி கொண்டாடுற மாதிரியே யூகேவிலையும் நவம்பர் 5ஆம் தேதி போன் ஃபயர் சொல்லிட்டு வருஷம் கொண்டாடுறாங்க. ஸோ இந்த போன் ஃபயர் பத்தி உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நண்பா நண்பி எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய், டேக் கேர் கைஸ். Free chips, is it? I just get it from here. என்ன ஒரு பாசமான கொடுப்பாங்க. சொன்னாங்களா என் கையில கேஷ் இல்ல, நீ போ நான் போடுறேன். நீ போயிட்டு வரலாம். இல்ல நான் வீடியோ எடுக்கிறேன். சரி போயிட்டு போ. வேண்டாம், அதை பார்க்கவே நல்லா இல்ல. நல்லா இருக்க.
ஆடிஷன் போதீங்களே இதுல ஓடி பாடையில வந்து உட்கார வச்சிட்டீங்க. போன 3 ரைட்ல இது சிறப்பான தரமான சம்பவமான சூப்பரா இருந்துச்சு நிஜமா. ஏன் நிக்கிறேன்னா தப்பு ஏன் எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க அவரு தள்ளி விடுறாரு. ஏ சங்கிலி கருப்புன்னு சொல்லி தள்ளி விடுறாரு அவரு. கொண்டு போயிட்டு இப்படியெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது போங்க. வானவெடிக்கை காத்துட்டு வந்தோம் guys. Guys நாங்கதான் இன்னைக்கு வானவெடிக்கை இருந்துச்சு. இங்க பாரு அதெல்லாம் பக்கத்துல இங்க மக்கள் அப்பப்பா கவுன்சிலரா இழுப்புலி பஞ்சாயத்துல இழுப்புலி ஒன்றியம் பார்த்தோம்ல, அடுத்து இழுப்புலி பஞ்சாயத்து, சூரிப்பட்டியில அது சூரிப்பட்டி வட்டாரம். நாங்க கிளம்பலையோம். அவர் கந்தசாமி குடும்பம் என்ன பத்தி கேளு. சூரிப்பட்டி அண்ணா இவரு கிராமம், நாங்க சிட்டியா? நாங்க இல்ல இல்ல நம்ம கிராமம், இவர் தாலுகா, இவர் மாவட்டம். பாபா மாவட்டம். ஆமாதான். ஐயோ நான் கூட ஏதாவது நியூஸ்னு நினைச்சேன்டா. இவர் நாமக்கல் மாவட்டம், இவர் திருச்செங்கோடு தாலுகா, நாங்கெல்லாம் கிராமம், இழுப்புலி கிராமம். இழுப்புலி கிளம்பலை கிராமங்க. எல்லாரும் லண்டன்ல இருக்காங்க. ஆமா கைஸ், செம்மையா இருந்துச்சு கைஸ். இந்த அளவுக்கு ஜாலியா பேசிட்டு வந்திருக்க மாட்டோம். என்ன லாஸ்ட் வரையும் அந்த பேர் தான் காட்டல கண்ணல. ஆமா தேர்ணும் நம்ம தேர்ணும். டெல்லி அப்பல இல்ல, டெல்லி அப்பல மிஸ்டேக் கைஸ். மிளகா பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, ஒரு டீயும் ஒரு பஜ்ஜியும் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லிய போல உண்டு. கைஸ் நாங்க அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் சாப்பிட்டோம். நாங்க லண்டன்ல இருக்கோம். ஓகே ஐ அம் கோனா கட். ஓகே ஓகே பை.